கர்த்தர் இந்த நாளிலே உங்களை ஆசீர்வதிப்பாராக. வேத புத்தகம் வைத்திருக்கிறவர்களுக்கு நன்றாய் தெரியும். உங்க வீட்டில இருக்கிற எல்லாருக்கும் வேத புத்தகம் இருக்கும். கொண்டு வந்தவர்களுக்கு தெரியும். பழைய ஏற்பாடுக்கும் புதிய ஏற்பாடுக்கும் நடுவிலே ஒரு வெள்ளைத்தாள் இருக்கும். அது ஏன் என்று எத்தனை பேருக்கு தெரியும் என்று எனக்கு தெரியாது. எல்லா வேத புத்தகத்திலும் ஒரு ஒயிட் பேப்பர் இருக்கும். காரணம், மல்கியா தீர்க்கதரிசிக்க பின்பு புதிய ஏற்பாடு ஆரம்பிக்கிற வரைக்கும் 400 வருஷங்கள், 400 years. இயேசு வருவதற்காக அந்த 400 வருடங்கள் ஆயத்தமாக்கப்பட்டன. இந்த 400 வருடங்கள் இங்கு சரித்திரத்தில் பார்க்கும்போது பல ராஜ்யங்கள் விழுந்தது. பாபிலோன் ராஜ்யம், சிரியா ராஜ்யம், எல்லா ராஜ்யம் விழுந்து கொண்டே வந்தது. கடைசியில் ரோம ராஜ்யம் எழும்பி நிற்கிற ஒரு காலகட்டங்கள். உலகத்துல பல காரியங்கள் நடந்து கொண்டிருந்ததை தவிர எங்கும் கடவுளுடைய வார்த்தை வரவே இல்லை. சாமுவேலுக்கு வந்தது, சாலமோனுக்கு வந்தது, தாவீதுக்கு வந்தது, ராஜாக்களை எல்லாம் கொண்டு வந்தாங்க. இஸ்ரேலில் பெரிய புரட்சி ஏற்பட்டு, ஆனால் எதுவும் இந்த 400 வருடம் வரவே இல்லை. 400 years. அது இருண்ட காலம் என்று சரித்திரமும் வேதமும் நமக்கு சொல்லி இருக்கிறது. உலகம் நடந்து கொண்டிருந்தது, சர்வமும் ஏற்பட்டு கொண்டு நல்ல டெக்னாலஜி டெவலப்மெண்ட் எல்லாம் கூட ஆரம்பித்து விட்டன. ரோமர்கள் ராஜ்யம் வர வேண்டும். அந்த ராஜ்யம் வரும் வரைக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய அல்லது என் பிதாவினுடைய ஒரு வார்த்தையும் பூமிக்கு வரவில்லை. ஒரு தீர்க்கதரிசியும் எழும்பவில்லை. ஒரு வெளிச்சமும் காணப்படவில்லை. காரணம், நமது வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கென்று ஆயத்த பண்ணப்பட்ட 400 வருஷம் இருண்ட காலம். இந்த இருளில் இருக்கிற உலகத்திற்கு வெளிச்சத்தை கொடுக்க இயேசு உதித்தார். 400 வருஷம் இருளுக்குள்ளேயே இருந்த கர்த்தருடைய வார்த்தை இல்லாத இடம் இருள். அதை தெரியப்படுத்ததான் ஒவ்வொருவருடைய வேதாகம புத்தகத்திலும் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு நடுவிலே ஒன்றுமே இல்லாத ஒரு வெள்ளை பேப்பர். நத்திங். அதுல வார்த்தை கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. உங்க வேதத்தை வீட்டுல யார் எந்த வேதம் வாங்கினாலும் அது இருக்கும். காரணம், இருண்ட காலம். இந்த இருளை நீக்க யாராவது வர வேண்டும் என்று சொல்லி ஆயத்தமாக்கப்பட்ட என் பிதாவின் சுதனாகிய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அவர் உதைத்ததுதான். சகோதரி சொன்னது போல, நம்முடைய கேலண்டரில் எழுதியிருக்கிறது போல, வானத்திலிருந்து வந்த அருணோதயம், பரலோகத்தில் இருந்து வந்த அருணோதயம். உங்களுக்காகவும் எனக்காகவும் நம்முடைய இருண்ட வாழ்க்கையை மாற்றுவதற்காக வந்த ஒரு அருணோதயம். ஆனால் இந்த அருணோதயத்தை இஸ்ரவேல் மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இந்த அருணோதயம் தான் காட், இயேசு கிறிஸ்து தான் கடவுள் என்று மனிதன் ஏற்றுக்கொள்ளாத பொழுது தேவன் அதை வெளிப்படுத்துகிற இடம்தான் லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். என்ன எழுதியிருக்கிறது? முதலாவது தேவனுடைய மகிமை அங்கு வந்து இறங்கியது. நீங்களை வீட்டிலே வாசித்து பார்த்தீர்களா? 9ஆம் வசனத்திலே கர்த்தருடைய தூதன் வந்து இறங்குகிறார். அவரிடத்துல வந்து நின்றால் கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றியும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் சொல்லுகிறார், எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாகும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். என்ன அந்த நற்செய்தி? 400 வருடம் இருண்ட நிலையில் இருந்த உனக்கு ஒரு நற்செய்தி, ஒரு வெளிச்சம் அல்லது அருணோதயம் இன்று பெத்லகேம் ஊரில் பிறந்திருக்கிறது. அதோடு விட்டிருந்தால்
எல்லாரும் அப்படியே போயிருப்போம். ஆனால் என் பிதாவாகிய தேவன், பரலோகம், காட்ஸ் குளோரி, மகிமை, தேவதூதன், இன்னும் வாசித்து பார்த்தீங்கன்னா பரமசேனை, பரலோகத்தின் பரமசேனை, இவைகள் எல்லாமே வந்து என்ன சொன்னார்கள் தெரியுமா? 16ஆம் வசனம், என்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் 3 காரியங்களை உறுதிப்படுத்தினார்கள். கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிற என் அன்பான மக்களே, இது கிறிஸ்துமஸ் நாள் அல்ல, ஆனால் இயேசு பிறந்ததை நினைவு கூறுகிற ஒரு நாள். நமது தேசப்பிதா காந்தி தாத்தா என்று அழைப்போம். அவரை நாம் ஏன் நினைவு கூறுகிறோம்? அக்டோபர் 2ஆம் தேதி அவருடைய பிறந்த நாளை. அக்டோபர் 2ல ஏராளமான பிறந்தார்கள். ஏன் அவரை நினைவு கூறுகிறோம்? அவர் நம்முடைய தேசத்திற்காக அவர் செய்த தியாகங்கள், அவர் சிந்தின ரத்தம், அவர் உழைத்த உழைப்பு. ஆகவேதான் அன்று நடந்ததை அதற்கு முன்பதாய் அவர் பிறந்த பொழுது, அவர் மரித்த பின்னுதானே கொண்டாடுறோம். அதே போலதான் இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த பின்புதான் கிறிஸ்துமஸை நாம் கொண்டாடுகிறோம். ஏனென்றால் அவருடைய மரண நிகழ்ச்சி, அவருடைய உயிர்த்தெழுதல், அவருடைய ரத்தம், அவருடைய சரீரம் நமக்காக கொடுக்கப்பட்ட பொழுது அவருடைய பிறந்ததை நினைவு கூறுகிறோம். அதுக்காக தான் நினைக்கிறோம். இயேசு பிறந்ததை, அவருடைய முதல் பிறந்தநாள், 2ஆம் பிறந்தநாள் உலகம் கொண்டாடவில்லை, யாருமே கொண்டாடல. உலகம் வீட்டுல வேணா ஏதாவது கொண்டாடி இருப்பாங்க. ஆனால் இயேசு பிறந்ததை எப்பொழுது கொண்டாடுகிறோம்? எனக்காய் அவர் மரித்து, எனக்காய் ரத்தம் சிந்தி, எனக்காக அவர் உயிரோடு எழுந்தார். நான் அடிக்கடி சொல்லுவேன், எப்ப பாரு குழந்தை இயேசு குழந்தை இயேசு வளர விடாமையே தடுக்கிற நம்முடைய வாழ்க்கை. எப்ப பாரு நம்மளை தாளாட்டிக்கிட்டே தான் இருக்கு. பெரிய குழந்தைய தாளாட்டுறது இல்லை, ஊட்டுன்னு ஊட்டுவாப்புல. ஆமா, எப்படியாவது பார்த்தா என்னை விட என் குழந்தை குண்டா இருக்கணும் இல்ல, பெரியாவா இருக்கட்டும், வினோதினியா இருக்கட்டும், என்ன அப்படிதான், என்னை விட நல்லா குண்டா இருக்கும். ஆனா என் கடவுளை மட்டும் நம்ம குழந்தையாவே வச்சுக்கோ. குழந்தை இயேசு, குழந்தை இயேசு, குழந்தை இயேசு. அவர் சர்வ வல்லமை படைத்த தேவன். அதனாலதான் அந்த 3 வார்த்தை. கிறிஸ்துமஸ்க்கு யாரை பார்க்க வருகிறோம்? அந்த நாளில் யாரை நினைவு கூற வருகிறோம்? இயேசு பிறந்த பொழுது நீங்க நல்லா பாருங்க, பிரதான ஆசாரியன் இயேசுவை பார்க்கவில்லை, ஆசாரியர்கள் ஒருவரும் இயேசுவை பார்க்கவில்லை, தேசத்தை ஆளுகை கொண்டு ஏரோது அவரை பார்க்கவில்லை, பிலாத்தா இருக்கலாம், யார் வேண்டுமானாலும் ஒருவரும் அவரை பார்க்கவில்லை. யார் அவர்களை பார்த்தார்கள்? அவருடைய தாயும் தகப்பனும் இயேசுவை பார்த்தார்கள். தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்த மரியாள் இயேசுவை பார்த்தாள். மேய்ப்பர்கள், சிறுமைப்படுத்தப்பட்டவர்கள், தீட்டு தீட்டு என்று சொல்லி ஆலயத்திற்கு அனுமதிக்கப்படாத மேய்ப்பர்கள். ஏன் மேய்ப்பர்கள் தீட்டு என்று நான் சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். அவர்கள் ஆடுகள் எங்கேயாவது ஓடும் ஒடியாரும், அந்த வனாந்தரத்துல திடீர்னு எங்கேயாவது கால் முட்டிக்கும், முள்ளு குத்திக்கும், ரத்தம் வரும். அந்த ரத்தத்தை அவர்கள் தொட்டு விடுவார்கள். அல்லது தங்கள் ஆடுகளை சுத்தப்படுத்தும் பொழுது ரத்தம் தொட்டவுடன் அவர்கள் தீட்டாகி விடுவார்கள். ஆகவே இந்த தீட்டுள்ள மேய்ப்பர்கள் ஆலயத்திற்கு வரக்கூடாது அந்நாட்களில் இஸ்ரவேலில். ஆகவேதான் எப்பவும் அங்கேயே இருப்பாங்க. அதே போல நேற்று கற்றுக் கொடுத்தேன், இந்த மேய்ப்பர்கள் தான் ஒரு குற்றமில்லாத அல்லது எந்த பழுதுமே இல்லாத ஒரு ஆடு பிறந்ததை பாடி அறிவிப்பார்கள். அந்த பாடல் சத்தம் கேட்டவுடன் ஆலய மணி ஒலிக்கும். ஒரு ஆடு பிறந்து விட்டது, பழுதற்ற ஆடு.
அந்த பழுதற்ற ஆடு பிறந்து விட்டது என்று கேள்விப்பட்டவுடன் பாவிகளுக்கு ஒரு சந்தோஷம். ஒரு பழுதற்ற ஆடு நான் கொண்டு போய் பலியிடுவேன், என் பாவம் மன்னிக்கப்படும். இதுதான் கான்செப்ட். பழுதற்ற இயேசு பிறந்தவுடன் எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம். யார் இந்த எல்லா ஜனமும்? இருளிலும் பாவத்திலும் துக்கத்திலும் கண்ணீரில் வாழ்கிறோம். ஒரு பழுதற்ற ஆடு பிறந்தது என்று மேய்ப்பர்கள் அறிவிக்கிறார்கள். இங்கு என் பிதாவாகிய தேவன் அறிவிக்கிறார் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. கர்த்தராகிய கிறிஸ்து என்றும் இரட்சகர். அதை நீங்கள் நன்றாய் பாருங்க. அந்த 3 வசனம் ஆங்கிலத்தில் சேவியர் which is Christ the Lord. ஒரு இரட்சகர், ஒரு ஆண்டவர், ஒரு கிறிஸ்து. இந்த 3ஐயும் பரலோகமும் தேவதூதரும் பரமசேனைகளும் அறிவிக்கிறது. கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக பிறந்திருக்கிறார். சேவியர், a person who saves someone from danger. ஒரு ஆபத்திலிருந்து ஒருவனை காப்பாற்றுகிறவர்தான் சேவியர், இரட்சகர். இருளுக்குள்ளும் கண்ணீருக்குள்ளும் வேதனைக்குள்ளும் பாடுகளுக்குள்ளும் தவித்து நிற்கிற உன்னை காப்பாற்றுகிற ஒரு சேவியர். ஆகவேதான் இந்த 3 காரியத்தை பரலோகம் அறிவித்தது. உனக்கு யாரோ ஒரு சேவியர் பிறந்திருக்கா என்று அறிவிக்கிறது மட்டுமல்ல, உனக்கு ஒரு கிறிஸ்து பிறந்திருக்கிறார். கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர். நாட் ஒன்லி அவர் இரட்சகர் மட்டுமல்ல, அவர் கிறிஸ்து. கிரைஸ்ட் என்றார் அர்த்தம் மேசியா. அவர்தான் வரப்போகிற மேசியா. பிறந்திருக்கிற இந்த இயேசு யார்? மேசியா. நிறைய பேர் புறமதஸ்தர்கள் மற்றவர்கள் சொல்லுவாங்க, ஏசாமி எப்பவுமே பிதா பிதா தான் சொன்னாரு, அவர் கடவுளே இல்லை. ஆனால் என் பிதா தேவதூதன் பரமசேனைகளும் தேவ மகிமைகளும் வந்து திட்டமாய் அறிவிக்கிறது, அவர்தான் உன் ரட்சகர், அவர்தான் உன் கிறிஸ்து. That Christ is Messiah. நீ ஆராதிக்கிற கிறிஸ்துமஸ் நாட்களிலே நீ கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம், உனக்காய் பிறந்தவர் ஏதோ ஒரு குழந்தையாய் மட்டுமல்ல, அவர்தான் உன்னுடைய இரட்சகர், அவர்தான் உன் மேசியா. மூன்றாவதாக கிறிஸ்து என்னும் இரட்சகரை குறித்து முதலாவது சொல்லுகிற வார்த்தை கர்த்தர். ஆங்கிலத்தில் தி லார்ட். தி லார்ட். தேவன் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? சர்வ அதிகாரமும் சர்வமும் அவருக்கு கீழாயிருக்கு. நாம் கடவுள் என்று யாரை சொல்லுகிறோம்? எல்லாரை விட மேலான ஒருவரை தான் கடவுள் என்று சொல்லுகிறோம். பிறந்த இந்த இயேசு லார்ட். பிறந்த இந்த இயேசு தேவன். பிறந்த இந்த இயேசு கிறிஸ்து அல்லது மேசியா. பிறந்த இந்த இயேசு இரட்சகர். இது 3 தானே இல்லாம 400 வருடங்கள் இருண்ட காலமாய் இருந்தது. அதனாலதான் ஒவ்வொருவருடைய வேத புத்தகத்திலும் பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் நடுவிலே ஒரு வெள்ளைத்தாள் இருக்கும். அது 400 வருட இருண்ட காலங்கள். அந்த 400 வருடத்திலே இரட்சகர் கிடைக்கவில்லை, மேசியா கிடைக்கவில்லை, அவர்களுடைய தேவன் அல்லது ஆண்டவர் இல்லை. இது 3ம் இல்லாமல் இஸ்ரவேல் அழிந்து கொண்டே இருந்தது, அடிமையாய்க்கொண்டே இருந்தார்கள். ஆகவேதான் இவர்களை ரட்சிக்கும்படி இரட்சகராகவும் இவர்களுக்காக ஒரு மேசியாவாக இயேசு கிறிஸ்துவும் இவர்களுடைய கடவுளாய் தேவனாய் இயேசு என்ற குழந்தை அந்நாளிலே பிறந்தது. அப்படி என்றால் இந்த 3ஐயும் குறித்து சொன்னவுடன் என்ன நடந்தது என்று நீங்கள் வாசித்தீர்கள். அந்த சனமே பரமசேனையின் திரள் அந்த தூதனோட தோன்றி, தூதன் சொல்லிவிட்டா யாருன்னு பரலோகம் சொன்ன வார்த்தையை,
உடனே எல்லா all the angels, பரம சேனையின் திரள் அந்த தூதனுடைய தோன்றி, உன்னதத்திலே இருக்கிற தேவனுக்கு மகிமையும், பூமியிலே சமாதானமும், மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக. தேவனுக்கு மகிமை உண்டாகும்படியாயும், பூமியிலே உங்களுக்கும் எனக்கும் சமாதானம் உண்டாக முடியும், மனுஷர் மேல் பிரியம் வைத்து இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு என்ன கடவுளுடைய அன்பை வெளிப்படுத்துகிற மிகப்பெரிய ஒரு சத்தியம்தான் இயேசு பாலகனாய் பிறந்தது. God's love. ஏன் அவர் பிறக்க வேண்டும்? இந்த 3 காரியங்கள் மனிதனுக்கு இல்லை. அவனை நடத்துகிற கடவுளை காணும், அவனை காப்பாற்றுகிற இரட்சகரை காணும், அவனை பரலோகத்தில் வாழச் செய்ய போற மேசியா இல்லை. அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு அன்பு என் தேவனிடத்தில் வந்தது. God is love. ஆதாமும் ஏவாளும் இழந்து போன அழகான ஏதேன் தோட்டம், ஆதாமும் இழந்து போன குளிர்ச்சியான வேளையில தேவனோடு பழகுகிற அந்த இனிமையான அனுபவங்கள், இவை எல்லாவற்றையும் இழந்து தவித்துக் கொண்டிருந்த மனுக்குலத்தின் மீது கடவுளுடைய அன்பு உதித்ததுதான் இயேசு. அந்த அன்புதான். இதான் கிறிஸ்துமஸ். வேற ஒண்ணுமே கிறிஸ்துமஸ் கிடையாது. கிறிஸ்துமஸ் உன்னை ரட்சிக்குவதற்காக பிறந்த ஒரு குழந்தை, உனக்கு ஆண்டவராய் என்ற ஒரு குழந்தை, உனக்கு மேசியாவாக வர வேண்டும் என்ற ஒரு குழந்தை. என் அன்புக்குரியவர்களே, அதனாலதான் நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அங்க யாருமே இல்ல. அப்பா அம்மா பிறகு அவங்க எல்லாம் அங்க இருக்காங்க. இங்க மேய்ப்பர்கள் மத்தியில வந்து நிக்கிட்டு அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுங்களா? தேவனை துதித்தார்கள். மேய்ப்பர்கள் அல்ல, பரம சேனைகள், தேவ தூதர்கள். நாம செய்யாத ஒண்ணு அவங்க செய்யறாங்கல்ல, நாம என்ன செய்வோம்? புலம்புவோம், அழுவோம். நம்ம ஜபமெல்லாம் அதான் இருக்கும். ஆனால் அவ்வளவு பெரிய தேவ தூதர்களும் பரமசேனையும் பரலோகத்தில் வந்தவர்கள் மேய்ப்பர்களுக்கு முன்பதாக கம்பீரமாய் நிற்க வேண்டிய அவர்கள், அதிகாரமுடையாய் நிற்க வேண்டியவர்கள் தேவனை துதித்தார்கள். ஆமென். இந்த இயேசு பாலன் பிறந்ததை காலையில எழுந்து யார் துதித்திருக்கிறீர்கள்? மனசார எனக்காய் பிறந்தாரே என்று நாம் துதித்திருக்கோமா? ஆராதித்திருக்கிறோமா? ஆனால் பரலோகத்தை விட்டு வந்த ஒரு தூதன் கூட அறிவித்த பின்பு என்ன செய்தான் தெரியுமா? தேவனை துதித்தார்கள். You worship their God. எவ்வளவு பெரிய அன்பு! எங்களுக்கெல்லாம் இந்த குமாரனை கொடுக்கவில்லை, பெத்லகேமிலே இந்த மனுக்குலத்துக்கு நீ கொடுக்க, அதுக்காக அவங்க பொறாமையே படல. அவங்க தேவனை துதித்தார்கள். எங்களுக்கு கிடைத்த இந்த பாக்கியத்தை நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடும் சமாதானத்தோடும் வாழுகிற இந்த பாக்கியத்தை இந்த உலகத்திற்கு கொடுக்க இயேசுவை தந்தருளினரே என்று அவர்கள் எல்லாரும் மனதார அவரை துதித்தார்கள். இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட நாம், கிறிஸ்துமஸ் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற நாம் எத்தனை பேர் அவரை துதித்திருக்கிறோம்? ஐயோ, எனக்காய் வந்தார், எனக்காய் வந்தார், எனக்காய் பிறந்தார், எனக்காக வந்தார், எனக்காய் வந்த இரட்சகர், எனக்காக வந்த மெஸ்ஸியா, எனக்காக வந்த ஆண்டவர், நான் அவரை துதிப்பேன். எத்தனை பேர் துதித்திருக்கிறோம்? இதுதான் கிறிஸ்துமஸின் ரகசியம். அதுக்கப்புறம் மத்தேயுல நீங்க இன்னும் நல்லா வாசித்தீங்க, 2ஆம் அதிகாரத்துல சாஸ்திரிகள், அதையும் சொல்லி கொடுத்துருக்கேன். 3 பேர் வந்தாங்கன்னே ஏமாந்துட்டு இருக்காதீங்க. இந்த குடில்ல பாக்குறதெல்லாம் வச்சுட்டு ஏமாந்துட்டு இருக்காதீங்க. குடில்ல 3 பேருக்கு, ஏன்னா 3 என்ன கிஃப்ட் கொடுத்ததுனால 3 பேர் தான் வந்தாங்க. சாஸ்திரிகள் கிழக்கு தேசத்திலிருந்து வந்தார்கள். கிழக்கு பக்கம்லாம் இந்த இந்தியா, சிலோனு, சைனாவுடைய அகராதியில பார்த்தா யாரோ
சாஸ்திரிகள் அங்கிருந்து புறப்பட்டு எருசலே இஸ்ரவேலுக்கு சென்றார்கள் என்று இருக்கும். இந்தியனுடைய சரித்திரத்தின் பகுதியில் இருக்கிறது. சிலோன்ல சாஸ்திரிகள் பெயரோடு இருக்கிறது புறப்பட்டு போனார்கள், வான சாஸ்திரிகள். இப்படி பல சாஸ்திரிகள் புறப்பட்டு போய் எங்கேயோ புறப்பட்டு போறாங்க. அந்த நட்சத்திரம் நான் முந்தின வாரம் சொல்லிக் கொடுத்தேன். ஒரு அழகான நட்சத்திரம், எங்கேயோ இருந்த நட்சத்திரம் அப்பொழுது பிறக்கவில்லை. திடீர் இந்த நட்சத்திரம் அதிகமாய் பிரகாசித்தது. வான சாஸ்திரிகளுக்கு புரியவில்லை. எங்கோ இருந்தது, அதை குறித்து ஆராய்ச்சி பண்ணியிருக்கார்கள். ஆனால் திடீரென்று அது வேகமாய் பிரகாசிக்கிறது. இன்னைக்கு ஒரு இடத்துல இந்த நட்சத்திரம், அடுத்த நாள் பார்த்தா இன்னும் கொஞ்சம் தள்ளி இருக்கும். இன்னொரு நாள் பார்த்தீங்கன்னா தள்ளி இருக்கு. ஏன்னா புவியீர்ப்பு திசை, பூமி சுத்துறது, சூரியன் எல்லாம் இருக்கும் பொழுது அப்படித்தான் தெரியும். ஆனால் இந்த வால் நட்சத்திரம் எங்கும் நகரவில்லை. அது அவர்களுக்கு புரியவில்லை. உலகத்தில் அத்தனை வானசாஸ்திரிகளும் ஏன் இந்த நட்சத்திரங்கள் நகரவில்லை? ஏன் இந்த நட்சத்திரம் நகரவில்லை? அப்பொழுது தங்களுடைய ஏடுகள் எல்லாவற்றையும் புரட்டி பார்த்து, தங்களுடைய டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்ணி, இது ஒரு வித்தியாசமாய் இருக்கிறது. இது தோன்றி இருந்தால், அப்படியானால் யாரோ இந்த உலகத்தில் பிறந்திருக்க வேண்டும். அவர் யார் என்று தெரியவில்லை. ஆகவே புறப்படுவோம் என்று இந்தியாவிலிருந்து, சிலோனிலிருந்து, சைனாவிலிருந்து, இன்னும் பல நாடுகளில் கிழக்கு தேசத்திலிருந்து சாஸ்திரிகள் வந்தார்கள். இவங்க எல்லாரும் புறப்பட்டு வருகிறார்கள். சாதாரணமா வர முடியாதுல்ல. நிறைய பணம் வேணும். கிஃப்ட் கொடுக்க பொருள் வேணும். யாரோ ராஜா பிறந்திருக்காருன்னா அவங்களாம் புறப்பட்டு இருக்கணும். போற வழியிலெல்லாம் காடுகளும், மலைகளும், வனாந்தரங்களும். அதனால திருடர்கள் ஜாஸ்தியா இருப்பாங்க. நிச்சயமா அந்தந்த தேசத்தின் அரசர்கள் அவர்கள் பாதுகாப்புக்காக குதிரை, ஒட்டகம், ராணுவ வீரர்கள் எல்லாம் கொடுத்திருப்பாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கூட்டமா தான் புறப்பட்டு வந்திருக்கணும். யாரோ ஒருத்தன் ஒரு கைத்தடியை தூக்கிட்டு நம்ம கிறிஸ்துமஸ் தாத்தா வராரு, அது மாதிரிலாம் சாஸ்திரிகள்லாம் வந்திருக்க முடியாது. ஏன்னா ஏரோப்ளேன்ல ஏறி அடுத்த நாள் காலையில இறங்கிட மாட்டாங்க இஸ்ரேல்ல. எத்தனையோ நாட்கள், மாதங்கள் கடந்து வர வேண்டும். அதனாலதான் நம்ம இதுல குடில்ல போய் சாஸ்திரிகள் குடில்ல இருக்கும்போது வந்து வணங்கின மாதிரியே காமிப்பாங்க. ஏங்க அவங்க ஏசாமி நட்சத்திரம் வந்து புறப்பட்ட பின்பு அவர்கள் வந்து சேர மோர் தென் 1 இயர். இந்த குடில்ல போட்ட மாதிரி எல்லாம் அவங்கெல்லாம் குழந்தையா இருக்கும்போதெல்லாம் அவங்க வரல. 1 வயசுக்கு அப்புறம் தான் வந்து சேர்த்திருப்பாங்க. அதனாலதான் ஏறுவது கூட கொலை செய்யப்படும்போது 2 வயசு கீழே இருக்கிற குழந்தைகளை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்ல காரணம் இந்த 3 சாஸ்திரம் நம்ம குடில்ல நாமளா வச்சுக்கிறது. ஏராளமான சாஸ்திரிகள். ஆனால் இந்த சாஸ்திரிகள் எத்தனையோ வருடங்கள் கழித்து வந்து சேர்ந்தார்கள். வருடம் 1 வருஷம், 1 1/2 வருஷம். ஆனா 2 வருடத்திற்குள்ளதாய் வந்து விட்டார்கள். ஆனா அவங்க வரும்போது அவர் குடில்ல பார்க்கல, முன்னணியிலையும் பார்க்கல. நீங்க வேதத்தை வாசித்து பார்த்தீங்கன்னாக்க, அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்துன்னு இருக்கும். அதுக்குள்ளேயே இவங்கலாம் ஒரு வீட்டுக்கே வந்துட்டாங்க. அப்பா, அம்மா, பிறந்த இயேசு கிறிஸ்து. அந்த வீட்டுக்குள்ள வந்துதான் அவங்கலாம் பார்த்து, வீட்டுக்குள்ள தான் தொழுது கொண்டார்கள். எதற்காக இதை சொல்லுகிறேன் என்றால், உன்னுடைய வேத புத்தகத்தில் பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் நடுவில் இருக்க அந்த வெள்ளைத்தாள் 400 வருஷங்கள் இருண்ட காலம் என்று அறிவிப்பதற்காக எல்லா வேத புத்தகத்திலும் அது இருக்கும். ஆல் த பைபிள்ஸ். அது ஒண்ணுமே இருக்காது. காரணம், அது இருண்ட நாட்கள், 400 வருடங்கள். அந்த 400 வருடங்கள் இருளாய் இருந்ததினால்தான் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பும் நேரம் வந்துவிட்டது. அவர் வரும் நேரம் வந்தது. ஏனென்றால் எல்லா ஜனத்துக்கும், இருளில் இருக்கிற எல்லாருக்கும் வெளிச்சத்தை கொடுக்க வேண்டும் என்று இயேசு பிறக்க வேண்டும். அந்த 400 வருடம் சரித்திரங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீர்களா, எந்த உலகத்துல எந்த நாட்டின் சரித்திரங்களை வாசித்து பார்த்தாலும் எங்கும் கர்த்தருடைய வார்த்தை வரவில்லை, எங்கும் தீர்க்க தரிசனங்கள் வரவில்லை, எங்கும் தீர்க்கதரிசிகள் எழும்பவில்லை, எங்கும் யாரும் வரவே இல்லை. கர்த்தருடைய வார்த்தை யாருக்குமே வரவில்லை. ஒரு தரிசனம், ஒரு சொப்பனம் அந்த 400 வருடங்கள் எங்கும் வரவில்லை. இஸ்ரவேல் எல்லாரும் அடிமைகளாயிருந்தார். அந்த 400 வருடம் ஒன்றுமே இல்லாத ஒரு இருண்ட வாழ்க்கை என்று நம்முடைய வேதம் சொல்லுகிறது, சரித்திரங்களும் சொல்லுகிறது. அந்த இருளை இழித்து கொண்டு ஒரு நாள் திடீரென்று ஒரு தேவதூதன் புறப்பட்டு வருகிறார். அதான் இந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். அவன் இறங்கும் பொழுது தேவனுடைய மகிமை நின்றது. அந்த இருளை கிழித்து கொண்டு தேவதூதன் இறங்குகிறார். இந்த மகிமை சுற்றி நின்ற பொழுது யாரிடத்தில் நின்றார்?
அந்த மேய்ப்பர்கள் இடத்தில் வந்து நிற்கிறார். ஒரே வெளிச்சம் பிரகாசிக்கிறது. அவர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். அப்பொழுதுதான் அந்த தேவதூதன் சொல்லுகிற இந்த வார்த்தை தான் கிறிஸ்துமஸ். அவன் சொல்லுகிறான், கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர். எல்லாரும் இயேசு கடவுள் என்று சொல்லுகிற பல மதங்கள் தோன்றிவிட்டன. பல மதத்திற்குரியவர்களும் அவர் கடவுள் இல்லை என்று சொல்ல தோன்றிவிட்டார்கள். ஆனால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதா, பரலோகத்திற்கு என் பிதாவின் மகிமை, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்ததை தேவதூதன், இந்த இன்னும் வசனத்தை பார்த்தீங்கன்னா பரம சேனைகள் தோன்றிட்டு இருந்ததோ, ஹோல் ஏஞ்சல்ஸ், எல்லா சேனைகளும் அங்கு நின்று என்ன சொன்னது அந்த வார்த்தை? கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர், தி லார்ட், அவர் ஒரு கடவுள், கர்த்தர், தி லார்ட், சர்வ அதிகாரம் படைத்த தேவன். இரண்டாவதாக கர்த்தராகிய இயேசு, கிரைஸ்ட். கிரைஸ்ட் என்றால் மேசியா, மெசையா, மேசியா என்று அர்த்தம். அவர்தான் வரப்போகிற மேசியா. மூன்றாவதாக சேவியர், ரட்சகர், அவர்தான் உன்னை மீட்கிறவர். இருண்ட உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற சர்வ உலகத்திற்கும் இந்த மூன்று காரியங்களோடு வந்து பிறந்ததுதான் குழந்தை. உனக்காய் பிறந்தவர் யார்? லார்ட், கிரைஸ்ட், சேவியர். இதை சொன்னவுடன் தான் அவர்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்க? மேய்ப்பர்கள் பயந்தார்கள். ஆனால் பரமசேனை அவரை துதித்தார்கள். எத்தனை பேர் இன்னைக்கு கிறிஸ்துமஸ் காலையில எனக்காய் பிறந்த ஆண்டவர், எனக்காய் பிறந்த இரட்சகர், எனக்காய் பிறந்த மேசியா என்று துதித்திருக்கிறோம். அவ்வளவு ஏஞ்சல்ஸும் அழகாய் துதித்தார்கள். பூமியில வந்து துதிக்கிறாங்க. இயேசு பிறந்தது அவர்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? ஏன்னா நாங்கள் பார்த்த அந்த மகிமை, நாங்கள் அனுபவித்த அந்த சமாதானம், நாங்கள் அனுபவித்த அந்த வெளிச்சம், நாங்கள் அனுபவிக்கிற சர்வ வல்லமையின் தேவனுடைய பராக்கிரமத்தை பார்த்தவர்களை இந்த பூமியில் இருக்கிற பார்க்கும்படியாய், சந்திக்கும்படியாய் இயேசு பிறந்திருக்கிறார் என்பதனாலே பிதாவாகிய தேவனை, தேவதூத பரமசேனை துதித்தார்கள் என்றது வசனம் சொல்லுங்க. ஆகவே தான் சாஸ்திரிகள் அந்த நட்சத்திரத்தை பார்த்த பொழுது விவரிக்க முடியாததா இருந்தது. எந்தெந்த கிழக்கு பகுதியில் அத்தனை நாடுகளும் எத்தனையோ சாஸ்திரிகள், எல்லா வான சாஸ்திரிகளும் அதை பார்த்தவுடன் ஆச்சரியப்பட்டார்கள். இதுவரை எங்கோ இருந்த நட்சத்திரம் திடீரென்று பிரகாசிக்கிறது, அதிகமாய் பிரகாசித்து நிற்கிறது. நகர வேண்டிய நட்சத்திரம் நகரவே இல்லை. இதுதான் அவர்களை கலக்கியது. அவர்கள் தங்களுடைய சரித்திரங்கள், அதனுடைய ஏடுகள் எல்லாவற்றையும் எல்லா வானசாஸ்திரங்களும் உபயோகித்து பார்த்த பொழுதுதான் இந்த நட்சத்திரம் ஒரு வித்தியாசமான இன்று தென்படுகிறது. அடுத்த நாள் பார்த்தார்கள், நகரவில்லை. அதற்கு அடுத்த நாள் பார்த்தார்கள், நகரவில்லை. இதை நீங்கள் சரித்திரத்தின் வாசித்து பார்த்தால் தெரியும். எப்படியானால் ஒரு நட்சத்திரத்தை இன்று நீங்கள் பார்த்த இடத்தில் அது இருக்காது அடுத்த நாள். ஆனால் இந்த நட்சத்திரம் மட்டும் நகரவே இல்லை. பிடிவாதமா நிக்குதுடே, எழுச்சி வாங்கடா, இயேசுவை பார்க்க வாருங்கள். நீ வர்ற வரைக்கும் நான் நகர மாட்டேன். ஏமா, உன் கணவன் ரட்சிக்கப்படும் வரைக்கும் ஆமா உன்னை விடமாட்டேன்னு இல்ல. இந்த நட்சத்திரம் பிடிவாதமா நினைச்சு அப்புறம்தான் அவன் கிளம்பினான். இந்தியாவின் சரித்திரத்தில் எழுதியிருக்கிறது, சீன சரித்திரத்தில் எழுதியிருக்கிறது, ரஷ்ய சரித்திரத்தில் எழுதியிருக்கு. இன்னும் சிலோனிலிருந்து பெயரோடு எழுதியிருக்க எந்த சாஸ்திரிகள் கிளம்பினார்கள். இவ்வளவு பேர் வந்தாங்க. நம்ம குடும்பத்துல 3 பேர் தான் போட்டுப்போம். இடம் வேற பத்தாது இல்ல. 3 தான் வச்சிருப்போம். 3 சாஸ்திரி. ஏன்னா 3 கிஃப்ட்னால 3 வச்சிருப்போம். அவர்கள் அவருடைய இராணுவ வீரர்களோடு கூட நிறைய கிஃப்ட்டுகளோட கூட குதிரைகள் வச்சிருக்கோம். குதிரை ஒட்டகத்துல வந்தவங்க ஒட்டகத்துல எல்லாரும் வந்திருப்பாங்க. வந்து சேர்த்துக்கு 1 வருஷம் ஆச்சு. இன்னும் அந்த ஏசாமி நம்ம குழந்தை எப்ப பாரு குடிலே தான் வச்சிருப்போம். அவங்க வீட்டுக்கே போயிட்டாங்க. ஆமா, நம்ம வீட்டுல குடிலேயே தான் ஏசாமி வச்சிருப்போம். சாஸ்திரிகள் வணங்குற மாதிரியே காமிப்போம். நீங்க அந்த வேதத்தில் வாசிப்பார்கள். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து முன்னணையெல்லாம் பிரவேசிக்கல. ஏன்னா அவங்க வரத்துக்கு 1 வருஷம் ஆயிருக்கும், 1.5 வருஷம் ஆயிருக்கும். இவ்வளோ நாள் நட்சத்திரம் தோண்டினதுல இருந்துக்கு அப்புறம் தான் அவங்க புறப்பட்டு வந்தாங்க. முன்னாடி வரல.
சத்தியத்தின் படை. இந்த 3 காரியங்கள். இந்த சாஸ்திரிகள் புறப்பட்டு வந்தோனே, அவங்க கேட்ட ரொம்ப அழகான ஒரு கேள்வி. அவருடைய வானசாஸ்திரம் சொல்லப்பட்டது, இந்த நட்சத்திரம் நகர்ந்த பொழுது அதை நிச்சயமா இது கொண்டு போய் இயேசுவினிடத்தில் சேர்த்துவிடும். நம்ம எத்தனை பேர் நம்ம நட்சத்திரமா இந்த உலகத்தில் வாழ்கிறோம்? நம்மை அழைத்ததே நட்சத்திரமாக தான். நாம் எத்தனை பேருக்கு இயேசுவை கொண்டு வந்து, இதோ இங்குதான் இயேசு பிறந்தார் என்று சொல்லியிருக்கிறோமா? இயேசுவினிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய வேலை உங்களுக்கும் எனக்கும் உரியது. நாம தான் அந்த நட்சத்திரம். நாம தான் அந்த நட்சத்திரம். இவர்கள் யாவரும் அந்த நட்சத்திரத்தை பின்பற்றி வருகிறார்கள். இவர்களுடைய சாஸ்திரங்களும் வான சாஸ்திரங்களுடைய அறிவின்படி கண்டுகொண்டது, யாரோ ஒரு ராஜா பிறந்திருக்கிறார். உடனே என்ன பண்ணிட்டாங்க, சரி ராஜானா பொண்ணு வெள்ளி எல்லாம் கொண்டு போகணும், வெள்ளை போல எல்லாத்தையும் கொண்டு போகணும்னு எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டாங்க. ராஜானா எங்க பிறப்பான்? அரண்மனையில் தானே பிறக்கணும். நேரா ஏரோது ராஜாட்டு போயிட்டாங்க. எதிரிட்டு போறத நம்ம பழக்கலாம் இல்ல? ஆமா. நம்ம ஆண்டவரை ஆலயத்தில் தேட மாட்டோம். வேறு எங்கு வேண்டுமானாலும் தேடுவோம். மால்ல தேடுவோம். ஞாயிற்றுக்கிழமை பாருங்க, ஆலயத்தில் தேட மாட்டோம், மால்ல தான் தேடுவோம். இவங்களும் எப்பவும் போல போய் ராஜாவிடத்துல அரண்மனையில ஏரோது ராஜாவிடத்தை தேடினார்கள். ஏரோது சொன்னா, அவனுக்கு அப்பதான் மண்டையிலே ஏறுது. போச்சுடா, யாரோ ஒரு ராஜா பிறந்துட்டானே, எனக்கு போட்டியா ஒருத்தன் வந்துட்டான், என் பையன் தானே ராஜா வரணும். அந்நாட்களின்படி ராஜாவுடைய பையன் தான் ராஜாவா வரணும். என்னடா இவங்க ஒரு திடீர்னு ஒரு ராஜா சொல்லிட்டானே, இதெல்லாம் பல ஆண்டுகளா எழுதப்பட்டது வேற சொல்லிட்டு இருக்காங்க. வந்துருவான் போல இருக்குது, எவனோ ஒருத்தன் எங்கேயோ பிறந்துட்டான் போல இருக்குது. யார் இந்த ராஜா? அவனும் கலக்கம் அடைஞ்சான். ஆனால் சாஸ்திரிகள் வந்து என்ன செஞ்சாங்க தெரியுமா? நேரா நட்சத்திரத்தை பாக்குறாங்க, மறுபடியும் அது நின்றுச்சு. இங்க ஏறத பாக்குற வரைக்கும் அது நகரல. இவங்களை கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் அது சும்மா இருக்காது. அப்புறம் இவங்களை மறுபடியும் அதை பின்பற்றி கரெக்டா வந்துட்டாங்க. ஒரு வீடு, அது கரெக்டா அந்த வீட்டுல வந்து நிக்குது. அந்த வீட்டுக்குள்ள பிரவேசிக்கிறாங்க. அங்க போனா அந்த குழந்தையை பார்த்து அதை வணங்குகிறார்கள். அவங்க கூட வணங்கினார்கள். அவங்க யார் யாரோ, எந்தெந்த மதத்தை சேர்ந்தவர்களோ, எந்த தேசத்தை சேர்ந்தவர்களோ, ஆனால் இந்த நட்சத்திரம் சொன்ன இவர்தான் ரட்சகர் என்பதை அறிந்து அவரை பணிந்து கொண்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கும். இவர்தான் மேசியா. அதனாலதான் இந்த வசனம் சொல்லுகிறது, இன்று கர்த்தராகிய இயேசு என்னும் ரட்சகர், லார்ட் கிரைஸ்ட் சேவியர், இது மூன்றும் உடைய ஒரே ஒரு குழந்தை என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர்தான் நம்முடைய மேசியா. அதை அறிந்தவுடன் அவர்கள் பணிந்து கொண்டார்கள். வாட் இஸ் கிறிஸ்துமஸ் பேபி? Who is Christmas baby? What is birthday of Christmas or that baby? It is the birthday of our Creator. இந்த கிறிஸ்துமஸ் பிறந்த நாள் யாருடைய பிறந்த நாள்? நீ நினைக்கிற கிறிஸ்துமஸ் 25ஆம் தேதி இல்லைன்றது எல்லாருக்கும் தெரியும். அது நம்முடைய பழக்க வழக்கங்கள், கல்ச்சர்கள். ஏனென்றால் டிசம்பர்ல மேய்ப்பர்கள் யாரும் வெளியில இருக்க மாட்டாங்க, அவ்வளவு குளிர் இருக்கும். அது பல வல்லுநர்கள், பல ராஜாக்கள் எழுதி வைத்தது எல்லாமே அந்த மேல இருந்து அந்த ஜூன் ஜூலைக்குள்ள இருக்கும். பட் அது நம்முடைய பிரச்சனை அல்ல. இயேசு பிறந்தது உண்மை. ஆகவே பிறந்த அவரை நாம் நினைவு கூறுவது உண்மை, தேவையானவென்று. இட் இஸ் த பர்த்டே ஆஃப் அவர் கிரியேட்டர். இந்த பிறந்த நாள் யாருடைய பிறந்த நாள்? வானத்தையும் பூமியும் படைத்தவருடைய பிறந்த நாள் என்றால் உனக்குள் மகிழ்ச்சி போக்கும். பூமியின் அது நிறைவும் உலகமும் அதிலுள்ள குடிகளும் கர்த்தருடையது. கர்த்தருடைய பிறந்த அவருக்குரியதான் நீங்களும் நான்.
நம்ம யாருக்கோ உரியவன். நான் என் கணவனுக்குரியவன், மனைவிக்குரியவன், என்னுடைய ராஜாவுக்குரியவன், என்னுடைய கம்பெனிக்குரியவன், என்னுடைய தேசத்திற்குரியவன். இதெல்லாம் ஆனால் வேதம் சொல்லுகிறது, இந்த பூமி, அதில் உள்ள எல்லா ஐஸ்வர்யங்களும், இந்த உலகம், அதன் குடிமக்கள் எல்லாம் கர்த்தருடையது. ஏனென்றால் அவரே அதை கடல்களுக்கு மேலாக அஸ்திபாரப்படுத்தி அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார். அவர் உண்டாக்குனதுல வாழற நீ நான் எப்படி நினைவு கூறுகிறோம்? யாருடைய பிறந்த நாள்? அவர் உண்டாக்கின பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் அவருடைய பிள்ளைகள் என்பதை மறந்து விடுகிறோம். இரண்டாவது, இட் இஸ் த பர்த்டே ஆஃப் அவர் சேவியர். வேதம் சொல்லுகிறது, அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால். யார் இந்த சேவியர்? இந்த தேவன் நீதியை பெறுவான். உனக்கு நீதி வேண்டும், நியாயம் வேண்டும் என்று துடிக்கிறோம் அல்லவா? எப்பொழுது அது கிடைக்கும்? இந்த ரட்சிப்பின் தேவனால் மட்டும்தான் உனக்கு கிடைக்கும். ஆகவே அதுதான் அவருடைய பிறந்த நாள். மூன்றாவதாக, இட் இஸ் த பர்த்டே ஆஃப் அவர் கிங். வேதம் சொல்லுகிறது, யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர், அவரே மகிமையின் ராஜா. த கிங் ஆஃப் கிங்ஸ். என் அன்புக்குரியவர்களே, ராஜாவாகவும் சேவியராகவும் உங்களுடைய கிரியேட்டராகவும் இருப்பவர் தான் பிறந்தார். எவ்வளவு மகிழ்ச்சி தெரியுமா? எத்தனை பேர் காலையில் அவரை துதித்து இருக்கிறோம். ஐயோ, என்னை படைத்தவர் பிறந்த நாளை நினைவு கூறுகிறேன். நான் வரப்போகிற அந்த ராஜாவை நினைவு கூறுகிறேன். என்னை பாவத்திலிருந்து மீட்டெடுத்த அந்த இரட்சகரை நான் நினைவு கூறும் நாள் அல்லவா? நான் எவ்வளவு மகிழ்ந்திருக்க வேண்டும். நான் அவரை எப்படி ஆராதித்திருக்க வேண்டும். அதனாலதான் இந்த குழந்தையை பெத்லகேமில் இருக்க யாருமே பார்க்கல. பெத்லகேம் சுத்தி இருக்க ஒருத்தனும் பார்க்கல. எங்கேயோ ஒரு தேசத்துல இருக்கிற வந்து பார்க்கணும். அவனுக்கு மட்டும்தான் அவன் தேவனாய் தெரிந்தார். எங்கேயோ ஆடுகளை மேய்த்த ஒரு 3 அந்த மேய்ப்பர்கள் தான் வந்து இவர்களை பார்த்தார்கள். அந்த தேசத்தின் ராஜா ஏரோது வந்து பார்க்கவில்லை. ரோமர்களால் நியமிக்கப்பட்ட பிலாத்து வந்து பார்க்கவில்லை. தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிற பிரதான ஆசாரி, நான் பெரிய ஆள், நான் பெரிய போதகர், நான் பிஷப், நான் பிரேட்டி, அவர் யாரும் வந்து இயேசுவை பார்க்கவில்லை. ஆசாரியர்கள் இயேசுவை பார்க்கவில்லை. யூதர்கள் இயேசுவை பார்க்கவில்லை. யார் இயேசுவை பார்த்தார்கள்? சிறுமைப்படுத்தப்பட்டவர். நீ சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கியா? The God of small things. யாரெல்லாம் நீங்கள் சிறியவர்கள் என்று உங்கள் வீட்டில் இருக்கிறீர்களோ, அல்லது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறீர்களோ, அல்லது உங்கள் குடும்பத்தில் ஐயோ நான் ரொம்ப சிறியவர் என்று சொல்லுகிறீர்களே, வேதம் சொல்லுகிறது லூக்கா 2:5 கலிலேயா நாட்டில் உள்ள நாசரேத் என்ற ஊரிலே, யூதேயா நாட்டில் உள்ள பெத்லகேம், யூதேயா நாட்டுல பெத்லகேம் என்று ஒரு சின்ன ஊரு. அந்த ஊரை கூட பெருசா கூட சொல்ல, அதை தாவீதின் ஊர் என்று எழுதப்பட்டிருக்கு. அந்த தாவீது அவனுடைய நகரத்துல இருந்து எருசலேம் போயிட்டான். அவனே போயிட்டான். நீங்க பழைய ஏற்பாட்டை வாசித்து பாருங்க. அவன் தாவீது நகரம், அங்கதான் அவன் இருக்கணும். ஆனா அவன் அந்த நகரத்தை விட்டு எருசலேமுக்கு போனார். இது ஒரு சின்ன ஊராய் மாறிவிட்டது. ராஜா இருக்க வேண்டிய இடம் சின்ன ஊரா மாறிவிட்டது. ஆனால் பரலோகத்தில் இருக்கின்ற ராஜா அந்த சின்ன ஊருக்கு தான் வந்தார். பெத்லகேமில் வந்து பிறந்தார். தாவீது தள்ளிவிட்ட, ராஜா தள்ளிவிட்ட அந்த சின்ன தாவீதின் நகரத்திலே அந்த நகரத்துக்குள்ளேயே இருக்கிற ஒரு சின்ன பெத்லகேமை உலகம் என்று பார்க்கும்படி செய்தார் என் ஆண்டவர். அங்கு வந்து பிறந்தார். நீ சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கீங்களா? உங்க வீட்டுல நீங்க அழுதுட்டு இருக்கிறீங்களா? ஐயோ, இந்த வியாதி என்னை விட்டு நீங்கவில்லை, அதனால நான் எங்கேயோ படுத்திருக்கிறேன், என்னை காப்பாத்த யாருமே இல்லை, டாக்டர்கள் என்ன சொல்லிட்டாங்க. கடவுள் தான் உங்களை காப்பாத்தணும்னு. கலங்காதே. அந்த சின்ன ஊர்ல அது சிறுமைப்படுத்தப்பட்ட இடத்தை தேவன் வந்து பிறக்கிறவர். உன் வாழ்க்கையில அவர் வருவாரானால்
உன் சிறுமையை உலகம் பார்க்க ஆரம்பிக்கும். அந்த உலகம் உன்னை நோக்கி பார்க்கும். இந்த உலகம் முழுவதும் பெத்லஹேமில் பிறந்த பாலகன் என்று அறிவிக்கும்படியாய் அந்த சின்ன ஊரை தேவன் பெருமைப்படுத்தினார். உன்னை கனப்படுத்த அவரால் முடியாதா? நிச்சயமாகும். ஸ்மாலஸ்ட் ஹியூமன் பீயிங், ஒரு சின்ன குழந்தை அப்படி எடுத்தோடனே ஏன் ஒரு நேரம் ஒரு பராக்கிரமசாலியா கிதியோன் மாதிரி அப்படி வந்து நின்றுகிட்டு, இல்ல சிம்சோன் மாதிரி வந்து நின்றுகிட்டு, நான் தான் இயேசு கிறிஸ்துன்னு சொல்லுவேன். சின்ன குழந்தையா பிறந்த ஸ்மால் திங்ஸ், சிறுமைகளை, சிறியவர்களை ஆசீர்வதித்து இந்த லிட்டில் டவுன் ஆஃப் பெத்லஹேம், மத்தேயு 2:6 the Chinese table where Christ was born, ஒரு சின்ன முன்னணை, ஒரு சின்ன முன்னணையில இயேசு பிறந்தார். லூக்கா 2:4-7 the small group of shepherd, சின்ன 3 பேர் இருக்கிற ஒரு மேய்ப்பர்கள், ஒரு பெரிய மேய்ப்பர்களை கூட இருக்கிற இடத்துல அவர் வரல. சின்னதா, ஸ்மால் திங்ஸ், ஸ்மால் ஸ்மால். யாராவது உன்னை குறைவா சொல்லிட்டாங்களா? உனக்கெல்லாம் ரொம்ப அறிவில்ல, உனக்கெல்லாம் ரொம்ப ஞானம் இல்ல, உனக்கெல்லாம் பெரிய சபை இல்ல, நீ ஒரு பெரிய ஆளும் இல்ல, நீ பெரியவனா ஒண்ணும் இல்ல, நீ சாதாரண ஒரு இன்ஜினியர், நீ சாதாரண எம்பிபிஎஸ், நீ சாதாரண ஒரு மகள், நீ வேலை இல்லாத யார் வேணா என்ன வேணா சொல்லட்டும். உன்னிடத்தில் இயேசு பிறப்பார், உன்னிடத்தில் இயேசு வருவார், உங்ககிட்ட தான் வருவார். உன்னை உயர்த்துவதற்காக, உன்னை உயர்த்துவதற்காக. உன் குடியிலேயே படுத்துட்டு தூங்கி போறதுக்கு வரல, உன்னை உயர்த்துவதற்காக. நீ சிறுமைப்படுத்தப்பட்டவள் என்பதை அறிவித்தனால்தான் அவர் வருகிறார். இரண்டாவதாக, the fulfillment of the often forgot promise. அடிக்கடி அல்லது சுத்தமா மறந்து போன உங்கள் வாழ்க்கையின் ஆசீர்வாதம். நீங்களே மறந்து போயிருப்பீங்க, அவ்வளவுதான், இனிமேல் எனக்கு இதெல்லாம் கிடைக்காது. சில வேலையா இருக்கலாம், சில குழந்தை பாக்கியமா இருக்கலாம், சிலருடைய வாழ்க்கையில திருமணமாக கூட இருக்கலாம், இல்ல சிலருடைய வாழ்க்கையில பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகவில்லையா இருக்கலாம். சிலர் தன்னுடைய கணவன் ரசிக்கப்படுறதே மறந்து போய் இனிமேல் எங்க அவன் ரசிக்கப்படலாம், அவன் இனிமேல் உருப்படவே மாட்டான், அவனுக்கும் டாஸ்மாக்கும் நெருங்கிய பந்தம், அவன் என்ன தவிர டாஸ்மாக்கே கல்யாணம் பண்ணிட்டான், இப்படிதான் எல்லாம் நினைச்சிட்டு அப்படியே மறந்துடுவாங்க. அது பழகிடும். சரியா வருவாரு, குடிச்சிட்டு வருவாரு, அவர் பாட்டு தூங்குவாரு, காலைல போயிருவாரு. எல்லாருமே மறந்துடுவோம். வாழ்க்கையில நிறைய நம்ம கடந்து போயிருக்கோம்ல, எத்தனையோ கடந்து போயிருக்கோம். சிலதெல்லாம் நம்ம மறந்தே போயிட்டோம். நீங்க சின்ன வயசுல 10 வயசுல 15 வயசுல ஆசையா நினைச்சதெல்லாம் மறந்தே போயிருப்போம்ல. இனிமேல் எனக்கு காரா கிடைக்கும்னு சங்கீதா நினைச்சதுதான் காரோட நிக்கிறாங்க. இல்ல பிறக்கும் போது கார் வரும்னு நினைச்சீங்க? இல்ல. ஆனா என் தேவன் அதை மறக்கவே மாட்டார். உன் இருதயத்துல என்ன ஆசை வந்துச்சோ அது மறக்கவே மாட்டார். மோசே சொன்னா, ஆண்டவரே நான் அதை காணான பார்க்கணும், ஆசையா கேட்டான். நோ 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 நோ, அவன் மறந்தும் போயிட்டான், பரலோகம் ஆண்டவர்கிட்ட போயிட்டான். ஆனால் என் ஆண்டவர் அதை மறக்கவே இல்லை. ஐயோ, மோசே அதை பார்க்கணும்னு நினைச்சானே, அதுல நிக்கணும்னு நினைச்சானே. பல 1000 வருடங்களுக்கு பின்பு இயேசு மறுரூபமாகும் பொழுது மோசேயை கொண்டு வந்து நிறுத்தினார். அவன் பார்க்க விரும்பின அதே கானான் தேசத்திலே மோசேயும் எலியாவும் வந்து நிற்கிறார்கள். இதாங்க எங்க ஆண்டவர், இதான் நம்ம அப்பா, இதுதான் நம்ம அப்பா. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஏன் கடவுளா பார்க்காதீங்க. நீங்க கடவுளா பார்த்தீங்கன்னா கடவுள்கிட்ட வர பயப்படுங்க. பழைய ஏற்பாடு முழுவதும் அதுதான், கடவுளாகவே பார்த்தாங்க, ஒருத்தரும் பிரகாரத்தை தாண்டி வர முடியல. இயேசு ஒருவர் தான் இந்த உலகத்தில் முதலாய் சொன்னார், அவர் உன் அப்பா, அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திர சுபிகா. இதான பிள்ளை, அவர் தானே உங்க அப்பா. நீ ஏன் பயப்படுற? பியர் நாட் சொல்ல அர்த்தம் என்ன தெரியுமா? நம்ம அப்பாட்ட யாராவது போற பயப்படுவோமா? தப்பு பண்ணியே இருந்தாலும் அப்பாட்ட போறதுக்கு மட்டும் பயப்பட மாட்டோம். அது அம்மா அதுக்கு மேல. ஏன்னா அம்மா மிரட்டிப்பிடலாம, அப்பாவாவது அடிப்பாரு, அம்மா வேணா மிரட்டிடலாம். யோசனை பாருங்க, சங்கீதாவை மிரட்டி போடல, ஏன்னா தோலுக்கு மேல் வளர்ந்தாச்சுல்ல. இது மாதிரி யாரா மிரட்டுறாங்கன்னா ரோஷி தான் மிரட்டும், மற்றவங்க தான் மிரட்டும் இல்ல. ஆனா உன் அப்பா இயேசு, அப்பா இயேசு. எத்தனை பேரு அப்பாவை காலையில பார்க்கணும்னு ஆசைப்பட்டோம். ஐயோ, அவர் எங்க அப்பா, அவர்தான் எனக்கா பிறந்தாரு, அவர்தான் எனக்கு மரித்தாரு,
அவர் தான் உயிர்த்தெழுந்தாரு. திரும்பவும் அவர் என்ன கூட்டு போறார். இந்த இருண்ட உலகம். அதனால தான் பைபிள்ல நான் சொல்லிக் குடுத்தேன். பழைய ஏற்பாட்டுக்கும், புதிய ஏற்பாட்டுக்கும் எந்த பைபிள்ல பார்த்தாலும் ஒரு வெள்ள பேப்பர் நடுவுல இருக்கும். அது காலியா இருக்கும். ஒண்ணும் எழுதியிருக்காது. 400 இயர்ஸ். அந்த 400 வருடங்கள் மல்கியாவிலிருந்து மத்தேயு வரைக்கும் 400 வருடங்கள். அதனால தான் எல்லா பைபிளையும் அத வச்சிருப்பாங்க. ஒரு ஒயிட் பேப்பர் இருக்கும். அது ஒண்ணும் இருக்காது. நம்ம வாழ்க்கை அப்படித்தானே இருக்கு. நம்ம பிறந்ததிலிருந்து வெறுமையா இருக்கிறோமா? அவர் அருணோதயம் உதிக்கும். நீ இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அந்த அருணோதயம் உன் உள்ளத்தில் உதிக்கும். உனக்குள் அது வாசம் பண்ணும். அந்த அருணோதயம் தி கிரியேட்டர், சேவியர், மேசியா. ஆமென். அவர்தான் உங்களை ஆசீர்வதிப்பார். ஃபர்காட்டன் ப்ராமிஸ் என்ன? நீங்கள் மத்தேயு 1:17 வாசினா அது இருக்கும். இவ்விதமாய் உண்டான தலைமுறைகள் எல்லாம் ஆபிரகாம் முதல் தாவீது 14 தலைமுறை. தாவீது முதல் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் வரைக்கும் 14 தலைமுறை. பாபிலோனுக்கு சிறைப்பட்டுக்கான காலம் முதல் கிறிஸ்து வரைக்கும் 14 தலைமுறை. இந்த 14 தலைமுறைகளும் முடிந்த பின்பு கூட உன் இருளிலிருந்து உன்னை வெளிச்சத்தை காண வைக்க வேண்டும் என்று இயேசு பிறந்தார். இயேசு பிறப்பார் என்று முதல் அறிவித்தது என் பிதாவாகிய தேவன். உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்க. டாக்டர் வந்திருக்காங்க, கேட்டீன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்களுக்கு தான் வித்து இருக்கும், பெண்ணுக்கு வித்து இல்லைல்ல. ஆனால் ஆண்டவர் சொன்னார், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை. அவருடைய வித்து என்ன? என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் உன்னை நசுக்குவார் என்று எத்தனையோ 6000 ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லப்பட்டு, எத்தனையோ 14 தலைமுறைகள் தாண்டி வந்தாலும் அவர் சொன்னதை நிறைவேற்றுகிறவர். அவர் ஏதாவது சொல்லிட்டார்னா உன் வாழ்க்கையில் நடந்தே நிறைவேற்றுகிற கர்த்தர். இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே அதை நிறைவேற்றுகிற கர்த்தர். இத்தனை தலைமுறை தாண்டினாலும் உன் மனதில் தோன்றின விருப்பத்தை தேவன் நிறைவேற்றியே தீருவார். த கேரக்டர்ஸ், யோசேப்பு கேரக்டர், மரியா கேரக்டர்கள், இந்த பிறப்பிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள். இந்த ஷெப்பர்ட் மூலமாய், ஷெப்பர்ட் தான் போய் சுவிசேஷத்தை அறிவிக்கிறார்கள். அவர்கள் போய் தான், நான் ஷெப்பர்டை பத்தி இப்போதான் சொல்லி கொடுத்தேன் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே. மேய்ப்பர்களுக்கு சொல்லப்பட்டதின் காரணமே, மேய்ப்பர்கள் தான் ஆடு பிறந்த உடனே தன்னுடைய குடிலில் ஒரு ஆடு பிறக்கும், முதல் ஆடு. அது முதல் ஆடு ரொம்ப விசேஷித்தமான ஆடு, தலைச்சன் பிள்ளைன்னு சொல்லுவோம்ல. அந்த முதல் ஆடு பிறந்துருச்சுன்னா ரொம்ப சந்தோஷம், பாட்டெல்லாம் பாடுவாங்க. அப்புறம் இந்த ஆட்டை கொண்டு போய் பரிசோதிப்பாங்க. அந்த முன்னணி, அவங்க இடத்துல இருக்கிற முன்னணிக்கு ஒரு குகைக்குள்ள இருக்கும். அந்த குகையிலிருந்து வெளியில அதெல்லாம் பரிசோதிச்சு பார்ப்பாங்க. எங்கேயாவது காய இருக்கா, ஊனமா பிறந்திருக்கா, நல்லா பிறந்து எல்லாம் நல்லா இருக்குன்னு அந்த ஆட்டை முன்னணியில வைத்து அவர்கள் எல்லா மெய்ப்பர்களும் பாடுவார்கள். அவர்களுடைய பாட்டின் சத்தத்தை கேட்டவுடனே ஆலயத்தில் இருக்கிறவர்கள் ஒரு பரிசுத்தமான ஆடு பிறந்து விட்டது அல்லது பழுதற்ற ஆடு பிறந்து விட்டது. ஆகவே ஆலயத்திற்கு அத்தனை பாவைகளும், ஆலயத்துல யார் இருக்கிறா? நம்மளாம் பரிசுத்தவான்களுக்கா நினைச்சிட்டு இருக்கோம்ல, அப்படிலாம் நினைக்காதீங்க. பிரதான ஆசாரி எல்லாரும் அந்த கோயில் பெல்ல அடிப்பாங்க. ஏன் தெரியுமா? மக்கள் எல்லாம் ஒரே சந்தோஷம். எதுக்கு சந்தோஷம் தெரியுமா? ஒரு பழுதற்ற ஆடு பிறந்து விட்டது. ஏன்னா தங்கள் பாவத்தை நீக்க பழுதற்ற ஆடை அவர்கள் பலியிட வேண்டும். ஐயோ, என் பாவத்தை மன்னிக்க ஒரு பழுதற்ற ஆடு பிறந்துச்சு, இனிமேல் பரவாயில்ல, நான் பாவத்தோட மறிக்க போறதில்ல, நான் பரிசுத்தவனாய் மாறப்போகிறேன். உடனே அந்த இஸ்ரேல் தேச மக்கள் ஒரே சந்தோஷம், பழுதற்ற ஆடு பிறந்து விட்டது. அவ்வளவுதான். அந்த ஆலயம் பூரா ஒரே சந்தோஷம். அது வரைக்கும் பயம். ஐயோ, பாவம் செஞ்சுட்டுமே, என்ன பண்றது, பலி செலுத்த ஒண்ணுமில்லையே. மேய்ப்பர்கள் அறிவிக்கிறார்கள், பழுதற்ற ஆடு பிறந்து. நிறைய ஆடுகள், பழுதற்ற ஆடுகள் பிறந்த உடனே எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். அதனாலதான்
மேய்ப்பர்கள் போய் இயேசுவை பார்த்தாங்க குழந்தைங்க. வேற யாரையும் ஆண்டவர் ஏன் பார்க்கவில்லை தெரியுமா? இந்த மேய்ப்பர்கள் தான் அறிவிக்க வேண்டும் பழுதற்ற ஆடை. இயேசுதான் தெய்வம் என்பதை மேய்ப்பர்கள் அறிவித்தார்கள். ஏனென்றால் பணிந்து கொண்டார்கள். அவரை பணிந்து கொண்டார்கள். அதனாலதான் பைபிள்ல இருக்க எல்லாமே ஒரு அர்த்தத்துக்குரியது, ஆழ்ந்த சத்தியத்தை உடையவர்கள். ஆகவே அன்புக்குரியவர்களே, ஏரோது பார்க்க முடியாத இந்த கிறிஸ்துவை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். பிலாத்து பார்க்க முடியாத இந்த பிறந்த நாளை கண்டிருக்கிறீர்கள். அன்று ஆசாரியர்களும் பிரதான ஆசாரியர்களும் பரிசுத்தவான்களும் பார்க்க முடியாத இந்த குழந்தையை சிறுமைப்பட்டவர்களாகிய நீங்கள் இயேசுவை தரிசித்திருக்கிறீர்கள். தான் கிறிஸ்துமஸ். கிறிஸ்துமஸ் இஸ் நத்திங். என்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர், கர்த்தர், the Lord, கிறிஸ்து, கிரைஸ்ட். கிரைஸ்ட் மீன்ஸ் மேசியா, இரட்சகர் மீன்ஸ் சேவியர். இந்த மூன்றும் நிறைந்தவர் தான் நீங்கள் எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிற குழந்தை இயேசு. இவரை நாம் ஆராதிப்போமா? பயப்படவே பயப்படாதீங்க. Fear not for anything, whatever the problem. உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனையா இருந்தாலும் கர்த்தராகி கிறிஸ்து என்னும் இரட்சகர் எனக்காய் பிறந்தார், எனக்காய் மரித்தார், எனக்காய் உயிர்த்தெழுந்தார், அவர் வரப்போகிற மேசியா. இது மட்டும் உங்கள் உள்ளத்தில் இருந்தா எத்தனை கிறிஸ்துமஸ் வந்தாலும் மகிழ்ச்சியோடு பரமசேனை அவரை ஆராதித்தது போல நாமும் ஆராதிப்போம். அவரை ஆராதிக்கும் பொழுது தேவன் நம்மை உயர்த்துவார். ஜெபிப்போமா? நம்ம எல்லாம் எல்லாவற்றிற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் அந்த நாளில் பிறந்ததை இன்று நாங்கள் நினைவு கூறுகிறோம். பிறந்த நாள் அல்ல, பிறந்ததை நினைவு கூறுகிறோம். அந்த நினைவு கூறுதலை எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது. ஏனென்றால் அவர் எங்கள் கர்த்தர், அவர் எங்கள் இரட்சகர், அவர் எங்கள் பிதா, அவர் எங்கள் மீட்பர், அவர் எங்களுடைய ராஜா, அவர் வரப்போகிற மேசியா. ஆகவே நாங்கள் யாவரும் அவரை ஆராதிக்கிறோம், தொழுது கொள்ளுகிறோம், போற்றுகிறோம். இம்மட்டும் காத்த இம்மானுவேல் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அந்த இரட்சகர் என்ற பெயரோடு வந்த எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவர்கள் வியாதியிலிருந்து சுகமாக்கி அனுப்புவீராக. யார் யார் வீட்டிலே அழுது இருக்கிறதோ அல்லது சூழ்நிலை மிகவும் வேதனைக்குரியதாயிருந்தால் இன்று அவைகள் மீட்கப்படுவதாக. 400 வருடங்கள் இருண்ட காலங்கள், 400 வருடங்கள் அவர்கள் எகிப்திலே பட்ட பாடுகள், அவர்களுக்கு விடுதலை கிடைத்தது போல இந்த நாள் நினைவு கூறுகிற இந்த நாளிலே உமது ஒவ்வொருடைய குடும்பத்திலும் ஒரு விடுதலை கிடைப்பதாக, ஒரு சுகம் கிடைப்பதாக, ஒரு விசேஷித்த ஆறுதல் கிடைப்பதாக, அவர்களுக்கு உடைய மகிமை கிடைப்பதாக, அவர்கள் எழும்பி பிரகாசிக்கும்படி அவர்களை நட்சத்திரமாய் நிறுத்தும், அநேகரை இயேசுவேண்டை கொண்டு வருகிற ஆத்துமாக்களாய் மாற்றுவீராக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். Bless everybody, Lord. ஒவ்வொரு தகப்பனை ஆசீர்வதியும், ஒவ்வொரு தாயையும் ஆசீர்வதியும். யார் யாரெல்லாம் எந்த தாயும் தகப்பனும் தன்னுடைய பிள்ளைகளுக்காக கண்ணீரோடு நிற்கிறார்களோ அவர்கள் எல்லாருடைய கண்ணீரும் இன்று துடைக்கப்படுவதாக. அவருடைய பிள்ளைகள் இந்த உலகத்தில் எந்த இடத்தில் இருந்தாலும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. அவருடைய கணவன் தூர தேசத்தில் இருந்தால் ஆசீர்வதிக்கப்படட்டும், மனைவி வெளியில் இருந்தால் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அவர் விட்டு வந்திருக்கிற குடும்பத்தின் நபர்களை ஆசீர்வதியும். அவர்கள் மகிழ்ந்து களி கூறும்படியாய் அவருடைய உள்ளத்தில் பிறந்த இயேசு கிறிஸ்து அவருடைய உள்ளத்திலே நட்சத்திரமாய் பிரகாசிக்க செய்து அவள் வாழ்விலே வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொல்லி வெளிச்சமாய் அவருடைய குடும்பம் இருக்கட்டும். ஆண்டவரே, எந்த குடும்பமும் இருளில் இருக்கக்கூடாது, எந்த குடும்பமும் கடனில் இருக்கக்கூடாது, எந்த குடும்பமும் வேதனையிலும் சரீர சுகவீனத்திலும் இருக்கக்கூடாது. இயேசுவின் நாமத்தில் அவர்கள் சுகமாயிருப்பார்களாக. இயேசுவின் நாமத்தில் அவர்கள் பலனாயிருப்பார்கள். அவருடைய ப்ரொஃபஷன் ஆசீர்வதிக்கப்படட்டும். அவருடைய வேலை ஸ்தலத்திலே ப்ரமோஷனும், அவருடைய வேலை ஸ்தலத்திலே இன்கிரிமெண்ட்ஸும், அவருடைய வேலை ஸ்தலத்திலே அதிகாரின் கண்களில் தயவும் கிடைப்பதாக. ஒவ்வொருவரை ஆசீர்வதியும். திருமணமாகாத பெண்களுக்கு திருமணம் நடக்கும்படியான சூழ்நிலைகள் உருவாவதாக. கர்ப்பத்தின் பையை ஆசீர்வதித்தருளும். கர்ப்பத்தில் ஒரு குழந்தை உருவாகும்படி எல்லா பிரச்சனைகளை நீக்கி ஆண்டவரை குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தையை கொடுத்தருள்வீராக.
ஒவ்வொரு குடும்பத்தை ஆசீர்வதியும். தன்னுடைய மகளின் எதிர்காலங்களுக்காக, தன்னுடைய பேரன் பேத்திகளின் எதிர்காலங்களுக்காக கண்ணீரோடு நிற்கிற யாராய் இருந்தாலும் அவள் எல்லாரையும் ஆசீர்வதியும். அவர்களை உயர்த்தும் ஆண்டவரே, உயர்த்தும் ஆண்டவரே. ஒவ்வொரு வீட்டிலும் சமாதானம் இறங்கி வருவதாக, ஒவ்வொரு வீட்டிலும் வல்லமை இறங்கி வருவதாக, ஒவ்வொரு வீட்டிலும் மகிமை இறங்கி வருவதாக. பெத்லகேமில் பிறந்த இயேசுவின் மகிமை இன்று ஒவ்வொரு குடும்பத்திலும் இறங்க வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். அவள் ஒவ்வொருவருடைய கண்ணீரையும் துடைத்து சமாதானத்தோடு அனுப்புவதற்காய் நன்றி, நன்றி, நன்றி. யாரெல்லாம் இந்த இயேசுவின் கரம் பிடித்து நிற்கிறார்களோ அவர்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் அவர்கள் வீடு போய் சேர்ந்து புதிய ஆண்டை காண்பதற்கு முன்பதாகவே அவர்கள் ஒரு அற்புதமான செய்திகளையும் அற்புதமான நிகழ்வுகளையும் தங்கள் வீடுகளில் கேட்பதையும் தடிப்பதையும் காணப்போவதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இன்று வந்தவர்களை நான் ஆசீர்வதிப்பேன். அவர்கள் புதிய ஆண்டை காண்பதற்கு முன்பதாகவே சமாதான செய்தியை கொடுத்து அவர்களை மகிழ்விக்க செய்வேன் என்ற கொடுத்த வாக்கு தத்தம் அப்படியே நிறைவேறுவதை இங்குள்ள ஒவ்வொருவரும் காணப்போவதற்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.